கொள்ளைக்கு பாலியல் வன்முறைக்கு எப்படிங்க பழைய அரசு காரணமாகும்னு அவர்கிட்ட கேட்டீங்களா? அது ப்ளீஸ் கேட்டீங்களா சார்? என்னங்க கவர்மெண்ட் மாறிடுச்சு, ஆபீசர்ஸ் மாறிட்டாங்க, மெஷினரி மாறிடுச்சு. யூ கேவ் ஏ கிளியர் சிக்னல். நான் பழைய ஆட்சி மாதிரிலாம் இருக்க மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், சட்டம் ஒழுங்குலாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. தி மெசேஜ் சென்ட் அனுப்பிச்சிட்டீங்க. யாரெல்லாம் வந்து பேசுறாங்க பாருங்க. ஊழல்லையே மிகப்பெரிய ஊழல் இந்த 2G ஊழல் தான். அதுல அல்லோலப்பட்டு தெரிஞ்சீங்க. ஏன் கடந்த 5 வருஷமா ஆட்சியில கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எத்தனையோ நடந்துச்சு. அப்பெல்லாம் எங்க கோமால இருந்தீங்களா? இப்போ வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது விஜய் என்ன ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறாருன்னா, சார் என்ன பண்ணீங்க? அதே ஸ்கிரிப்டை தானே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எதுல எடுத்தாலும் ஊழல். மின்சார இதுல ஊழல், கனிம வளத்துறையில ஊழல், டாஸ்மார்க்ல ஊழல். ஊழலை தவிர வேற மக்களுக்கு என்னையா நல்லது பண்ணீங்க? நீங்கெல்லாம் வந்து விஜய் என்ன விமர்சிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க ராசா சார்? கவர்ச்சி. கவர்ச்சியில காட்டுறது அளவுக்கு அவர் என்னையா? அவர் ஆம்பளையா? அவர் ஒன்னும் பொம்பளை கிடையாதுயா. என்னையா லூசுத்தனமா பேசுறீங்க? சும்மா நீங்க கவர்ச்சி கவர்ச்சின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா பின்ன அவர் கடுப்புல 4 வார்த்தையை விடத்தான் செய்வாரு. அதாவது கவர்ச்சியோட நிப்பாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் மக்களுக்கு புரியும். சரிங்களா? அது உங்களை மாதிரி மேடை ஏறி அவளே இவளேன்னு பேசுற அளவுக்கு ஒண்ணு அவரோட சீப்பான அரசியல் பண்ணல. சரிங்களா ராசா சார்? அப்புறம் கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தீங்க. பின்ன உங்களெல்லாம் நான் தூய்மை சக்தியா சொல்ல முடியும்? உங்களெல்லாம் தீய சக்தி, போற சக்தி அப்படின்னு தான் சொல்லணும். விட்டா நாங்க என்ன நம்ம சொல்லுவோம்? திமுக ஒரு கரிச்சட்டி, கிழிஞ்சு போன சட்டி. தலையில மாட்டிட்டு கரகர கரகரன்னு 5 வருஷத்துக்கு சுத்துங்க. இனிமேல் நாங்க தான் மக்களுக்கு நிறைய நல்லது செய்வார் விஜய். நீங்க பாட்டுக்கு கதறிக்கிட்டே இருங்க. கதருங்க 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 எல்லா கட்சியும் கதருங்க, கதறிக்கிட்டே இருங்க. சரிங்களா? வரட்டா.